என்னடா வாழ்க்கை இது, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சலிச்சு போயிருக்கீங்களா? நாம நினைச்ச மாதிரி நடக்கலைனா கூட நம்ம அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி ஆகிட்டா போதும், அதுக்கே இங்க போராட்டமா இருக்குன்னு வெறுத்து போயிருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தும். உங்க வாழ்க்கைய அற்புதமா மாத்தக்கூடிய மகா சக்தி வாய்ந்த 3 வார்த்தைய பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வார்த்தைய நீங்க விளையாட்டா சொன்னா கூட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த மகா மந்திரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் சொல்ல போறேன். அந்த மகா மந்திர வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி புதன்கிழமை, பிரதோஷம். நம்ம சேனல்ல ஒவ்வொரு வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ நாள்ல நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் எளிமையான முறையில நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இன்ஸ்டன்டா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றீங்க. அந்த வகையில இன்னைக்குமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மகா மந்திர வார்த்தையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாறுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் மட்டும் இந்த வார்த்தைய நீங்க சொன்னா கூட போதும். வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. உங்க மனசுல எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம இந்த வார்த்தைய நீங்க சொன்னா கூட போதும். உங்க வேண்டுதல், உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டை பத்தி சொல்ல போறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைய நாளோட சம்பந்தப்பட்டது. அதாவது இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு. பிரதோஷத்தோட சம்பந்தப்பட்ட பிரதோஷ நேரத்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான ஸ்விட்ச் வேர்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்விட்ச் வேர்டுனா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி தெய்வத்துக்குரிய பாடல் வரிகளும் மந்திரங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை நாம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம். இந்த ஸ்விட்ச் வேர்டு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்களா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே, எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாதேன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. இந்த வார்த்தைய எப்படி உச்சரிக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தைய நீங்க அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, அர்த்தம் தெரியாம இந்த வார்த்தைய சொன்னாலும் சரி, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நாம சொல்ல 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 நம்மளோட அதிர்வலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நமக்கு எது தேவையோ அதை ஈர்க்கிறதுக்கான அதிர்வலைகள் நமக்குள்ள உருவாகும். ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஒரு நொடியில நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். அப்படிப்பட்ட ஸ்விட்ச் வேர்டு, அதுவும் இந்த பிரதோஷ நாள்ல நாம சொல்ல வேண்டிய அதி அற்புதமான ஸ்விட்ச் வேர்டு தான் இப்ப நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷ நாள்ல ஒரு சிலர் விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வீங்க. இன்னும் ஒரு சிலர் கோவிலுக்கு போய் பிரதோஷ நேரத்துல சிவபெருமானோட வழிபாடுகளை செய்வீங்க. இன்னும் ஒரு சிலர் உங்க வீட்டிலேயே சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்வீங்க. இப்படி இன்னைக்கு நீங்க வழிபாடுகளை செஞ்சாலும் சரி, வழிபாடுகளை செய்யலைனாலும் சரி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள 5 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும்.
அந்த சிவபெருமானோட நந்தியம் பெருமானோட பரிபூரணமான அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த வார்த்தைய எல்லாருமே சொல்லலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் சொல்லலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். நம்ம சேனல்ல பிரதோஷ நாள்ல சொல்ல வேண்டிய மந்திரங்களை பத்தியும் வழிபாடுகளை பத்தியும் நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க உங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம், ஆபீஸ்ல இருந்தும் சொல்லலாம், கோவில்ல இருந்தும் சொல்லலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை எந்த டைம்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிரதோஷ காலம் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல சொல்றது நமக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும். அப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களால சொல்ல முடியலன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த வார்த்தைய சொல்லலாம். வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க, சுத்தமா இருக்கிறவங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு நீங்க இந்த வார்த்தைய சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு நந்தியம் பெருமானுக்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டை தான் சொல்ல போறேன். நந்தியம் பெருமானோட அருள் இருந்தா தான் நம்மளால சிவபெருமான் கிட்ட நம்ம வேண்டுதல்களை வைக்க முடியும். இந்த நந்தியம் பெருமான் கிட்ட நாம சொல்லக்கூடிய வேண்டுதலை அவரு சிவபெருமான் கிட்ட கரெக்டான சமயத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு. அது மட்டும் இல்லாம பிரதோஷ காலத்துல நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவுல தான் நாம சிவபெருமான தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவுல தான் சிவபெருமான் திருநடனம் ஆடினதா சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த பிரதோஷ காலம்னு மட்டும் இல்லாம மற்ற நேரங்கள்லயும் நந்தியோட காதுகள்ல தான் நாம நமக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமான் கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. சிவபெருமானோட முதல் சீடர் தான் நந்தி. இவரோட அனுமதி இருந்தாதான் நம்மளால சிவபெருமான தரிசனம் செய்ய கூட முடியும். இப்படிப்பட்ட நந்தியோட எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நந்தியம் பெருமான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யாம உங்களுக்கு எது வேணுமோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நந்தி பவர் ஆன். நந்தி பவர் ஆன். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. உங்களுக்காக தமிழ்லையும் நான் எழுதி கொடுத்திருக்கேன். இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வேக வேகமா சொல்லாம மெதுவா நிதானமா உணர்ந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதான்னு தெரியல. ஆனா இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது உங்க வேண்டுதல் நிறைவேறதுல ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றமாவது இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்டை இன்னைக்கு மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா டெய்லியுமே நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ நாள்ல இந்த ஸ்விட்ச் வேர்டை தாராளமா நீங்க சொல்லலாம். எந்த அளவுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.